ஹலோ கைஸ், நான் உங்கள் ஃபன்னி கேமர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஈவில் நனில் பலூன் எஸ்கேப் இல்லை கைஸ், சாரி கைஸ். அந்த வீடியோ நாளைக்கு ரெடி பண்ணிட்டேன், நான் நாளைக்கு போடுறேன். இன்றைக்கி வந்து சீவேஜ் எஸ்கேப் கைஸ், அதாவது முதலையை வச்சு பண்ணுற அந்த எஸ்கேப். இது கொஞ்சம் பெரிய எஸ்கேப் கைஸ். வாங்க, இந்த எஸ்கேப்புக்கு நமக்கு வந்து பொருள் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படுது. நம்ம மேக்ஸிமம் முதலைக்கிட்டேருந்து தான் நிறைய அந்த எடுக்கிற மாதிரி இருக்கும். சரி வாங்க, கேம் பிளேக்குள்ளே போகலாம். நீங்கள் பேராஷூட் எஸ்கேப் கேட்டுக்கிறீங்க, அது கொஞ்சம் ரொம்ப பெரிய எஸ்கேப் கைஸ். அது வந்து ஒரு 6 பாட்டு ஒரு மாதிரி வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். உங்களுக்காக நான் நாளைக்கு ஒரு 2 பாட்டை, நான் ஒரு பாட்டை அப்லோட் பண்ணுறேன். நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். வாய்ஸ் கொடுத்துட்டு நாளைக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம வாங்க ஃபஸ்ட்டு பில்டிங்க்கு பவர் கொடுத்துடலாம் கைஸ். எப்போவுமே ஈவில் நன்னை பொறுத்த வரைக்கும் இந்த பில்டிங்க்கு பவர் கொடுத்தா தான் எல்லா கேட்டையும் ஓப்பன் பண்ணணும். சரி வாங்க, இங்கே என்ன கிடைக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு கைஸ் க்ரோபார் வேணும் சீக்கிரம். க்ரோபார் மேலே இல்லை, இப்போ கீழே தான் இருக்கும். வாங்க, அந்த நண்டு மேலே போயிருக்கோம். ஈவில் நன் நம்ம கீழே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் கைஸ் நம்மளால் அந்த சைடு போக முடியும், இல்லை அந்த சைடு போகவே முடியாது. ஓகே, க்ரௌ பார்த்தோவே இருக்குது. ஓகே வாங்க, நம்ம போகலாம். ஈவில் நன் வரல கைஸ், நம்ம சீக்கிரம் போகலாம், ஸ்பீடாக போகலாம் கைஸ். இந்த எஸ்கேப்புக்கு நம்ம வந்து சீவேஜ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வேன் எஸ்கேப்புக்கு போகிற அதே வழி தான் கைஸ். இங்கே வந்து இதை ஓப்பன் பண்ணிட்டு இருங்க, இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஓப்பன் பண்ணியாச்சு. நமக்கு க்ரோபார் இந்த இடத்துல தேவைப்படுது கைஸ். இப்போ தேவைப்படாது, பட் நம்ம அண்டர் கிரவுண்ட் போடும்போது தேவைப்படும். அதனால் கூட எடுத்துன்னு போகலாம், எடுத்துன்னு போங்க. இல்லைனா வச்சுட்டு போகிறதும் இஷ்டம் தான். நான் இதுக்கு எடுத்துனே போகிறேன். இருங்க, இங்கே போட்டே போகலாம். சரி, எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும்னு கீழே போட்டுறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு நன்னு இங்கே வரும், நம்ம சீக்கிரமாக போகலாம். வாங்க கைஸ், ஸ்பீடாக போகலாம் கைஸ். இங்கே ஒரு ஊக்கு இருக்கும், நான் அதை மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு எடுக்க. அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஆமாம்ல நம்ம அந்த ஊக்க வச்சு தானே நம்ம இது பண்ணுவோம் கைஸ். இப்போ நம்ம ஓடுற இந்த தண்ணியை ட்ரெயின் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ஊக்கு இருந்தால் தான் நம்மளால் ட்ரெயின் பண்ண முடியும். தண்ணியெல்லாம் அங்கேயே போட்டுக்கிறாங்க பாருங்கள், தண்ணியை எடுக்கிறதுக்கு. மொத்தம் 4 இடத்துல இருக்கும் கைஸ். ஃபஸ்ட்டு நமக்கு இங்கேயே கிடச்சிரும் ஒன்று. இங்கே மேலே வந்தீங்கன்னா அங்கே ஒரு பைப் செட்டு இருக்கும். நம்ம அங்கே போய் தண்ணியை ஃபஸ்ட்டு காலி பண்ணிடலாம். வாங்க சீக்கிரம் போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம இருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இதில் காலி பண்ணியாச்சு. இன்னும் இதே மாதிரி 3 இடத்துல இருக்கும். 3மே நமக்கு வந்து ஸ்கூலுக்குள்ளே தான் இருக்குது கைஸ். அதனால் சீக்கிரம் போகலாம் வாங்க. எனக்கு தெரிஞ்சு நன்னு மேலே வந்துச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். அதுதான் இந்த டோரெலாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இவங்க பார்க்கலாம், நன்னு மேலே வந்துட்டு போயிடுது கைஸ். டோரெலாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிடுது கைஸ். இல்லை கைஸ், இப்போ தான் வரப்போகுது. சரி, நம்ம அப்படியே மேலே போயிடலான்னு பார்த்தேன். சரி இருங்க, இந்த டோரை சாத்திட்டு போகலாம். நம்ம அந்த சீவேஜ் வழியாகவே போயிடலாம் திருப்பி ஸ்கூலுக்குள்ளே. நம்ம நன்னு பார்க்குது கைஸ், இருந்தாலும் பரவாயில்ல. அது இன்சைடு வரதுக்குள்ளே நம்ம டக்குன்னு போயிடலாம் கைஸ். சீக்கிரம் நம்ம வீடியோவை பார்க்குறவங்களாம் லைக் பண்ணவே மாட்டேறீங்க கைஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் கைஸ். நம்ம வீடியோ இனிமேல் தினம் போடுவோம், உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவேன். ஓகே கைஸ். இன்னொன்று வந்து இந்த பாத்ரூமில் இல்லை கைஸ், அண்ணாண்ட பாத்ரூமில். இதோ இருங்க கைஸ், நான் லூஸ் மாதிரி எங்கேயோ போயின்னு கிடக்கிறேன். நான் வந்து அப்புறம் தான் ஞாபகம் வருது, நமக்கு இங்கே ஒரு இது இருக்குல்ல, இங்கே 2 இருக்குது கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாத்ரூமில், அந்த பாத்ரூமு ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஒன்று இருக்கும், அதே முடிச்சுட்டு போயிடலாம். இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்கும். இருங்க, ஓகே ஓகே கைஸ், 2 பண்ணியாச்சு. இன்னும் 3 இருக்குது. வாங்க, இதோ இந்த பாத்ரூம் கைஸ், கேர்ள்ஸ் பாத்ரூம்லாம் வச்சுக்கிறானுங்க. நான் பண்ணி தொலைகிறது நம்ம நேரம் இருக்க. ஓகே கைஸ், 3 பண்ணியாச்சு. 4வது எங்கே ப்ரோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஈவில் நன்னுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும், அங்கே தான் இருக்கும். வாங்க அங்கே போகலாம். எனக்கு ஈவில் நன் வந்துருமான்னு பயமாக இருக்குது கைஸ். பார்க்கலாம் இருங்க, ஈவில் நன் வருதான்னு பொறுமையாக பார்த்துக்கினே போகலாம். அச்சிட போகுது பட்டுன்னு. ஓகே கைஸ், இதோ இந்த பாத்ரூம் தான் கைஸ். இங்கே வந்தீங்கன்னா இதோ இந்த சைடில் இருக்கும். இருங்க, ஆள் தான் கைஸ். இனிமேல் நமக்கு இந்த ஊக்குக்கு நம்ம வேலை இல்லை, இதை இங்கே போட்டு போயிடலாம். இப்போ நம்ம அண்டர் கிரவுண்டில் போனால் தண்ணி வராது கைஸ். உங்களுக்கு போய் காட்டுறேன் வாங்க, பார்த்துக்கலாம் கைஸ். ஈவில் நன் வேறு எங்கன்னா ஓடி வந்துட போகுது. இல்லை ஈவில் நன் வரல. வாங்க சீக்கிரம் போகலாம். இல்லைங்க, டோரை திறந்துட்டு பின்னாடி போகலாம், ஏன்னா ஈவில் நன் வந்துட போகுது. இங்கே எங்கன்னா இருந்தால் கூட ஓடி வந்துடும். சரி வாங்க கைஸ், இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சீவேஜில் தண்ணி வராது. நம்ம அந்த வர தண்ணி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டோம். உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. என்ன ப்ரோ தண்ணியே காணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம தான் அந்த எல்லா தண்ணியும் ஆஃப் பண்ணிட்டோம்.
இப்போ நீங்கள் எப்படி வேணால் போகலாம். நான் இந்த சைடு போய் பார்க்குறேன் எதனா இருக்குதானு எனக்கு டவுட்டு. பட் இந்த சைட்லாம் நம்ம வர தேவையில்ல, முட்டு சந்து தான் கைஸ் இருக்குது. இதே மாதிரி அண்ணாண்ட சைடு போகணும் நம்ம. இப்போ நீங்கள் எந்த சைடு வேணால் போகலாம், ஏன்னா தண்ணி இல்லை, அதனால் பார்த்து போகலாம் கைஸ். இப்போ ஒரு இது இங்கே வந்தீங்கன்னா இங்கே குனிஞ்சு போனால் தான் நம்ம அந்த முதல்ல இருக்கிற இடத்துக்கு போகலாம். இது வந்துட்டீங்க, இது ஒரு சீக்ரெட் வழி ஓப்பன் ஆகுது. இது எப்போயோ வந்து அப்டேட் கைஸ், நான் இப்போ தான் விளையாடுறேன். வாங்க, இதோ இங்கே வந்தீங்கன்னா இங்கேயும் தண்ணி இருக்கும். இங்கே தண்ணி மட்டும் தான் இருக்குதுன்னு குச்சிடாதீங்க, அப்புறம் முதலைக்கு நீங்கள் கறி தான், ஏன்னா உங்களோட ஒரு நாள் வீணாக போயிடும். அதனால் இங்கெல்லாம் வந்து தேடி பார்ப்போம் என்ன கிடைக்குதான்னு. இங்கே ஒரு சுவிட்சு வேணும் கைஸ், அந்த சுவிட்சு தான் நான் தேடி கிடக்கிறேன். இதுங்க பார்க்கலாம் சுவிட்சு எதனா இருக்குதான்னு. எதுவுமே இல்லை கைஸ், இது ஹைட் பண்ணுற இடம் போல். நான் சுவிட்சு இருக்குன்னு நினச்சிட்டேன். சரி வாங்க தேடி பார்க்கலாம். இதோ இந்த இடத்துல தான் கைஸ் சுவிட்சை போடணும், அதனால் சுவிட்சை தேடி பார்க்குறேன் இங்கே எங்கன்னா கிடைக்குதான்னு. எதுவும் இல்லையே கைஸ், வெறுப்பாகுது கைஸ், டென்ஷன் ஏற்றுறானே கைஸ். வாங்க சுவிட்சு எங்கன்னா இருக்கான்னு பார்க்கலாம். ஆனால் இங்கே தான் கைஸ் இருக்கும் அந்த சுவிட்சு, அதை பார்த்துக்குவாங்க. எப்போவுமே இங்கே தான் இருக்கும், பட் இந்த வாட்டின்னு பார்த்து இங்கே இல்லை. சரி வாங்க தேடி பார்க்கலாம் எங்கன்னா, இங்கே தான் எங்கன்னா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு லாக்கரில் ஏதோ ஒரு லாக்கரில் வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஈவினிங் வந்தால் இந்த சைடு தான் கைஸ் வரும், நம்ம பார்த்துக்கலாம். தெரிஞ்சு இந்த லாக்கரில் தான் இதெல்லாம் வச்சுக்கிறாங்களா, எங்கே பார்க்கலாம். லாக்கரில் என்ன ஓப்பன் பண்ண முடியுதா? இல்லை கைஸ், அது அங்கே இது பண்ணுற மாதிரி வச்சுக்கிறாங்க. வாங்க இந்த லாக்கரை திறந்து பார்ப்போம் இங்கே என்ன இருக்குதான்னு. எதுவுமே கைஸ், அது எதுவும் இருக்குது கைஸ். இதோ பாருங்க கைஸ் சுவிட்சை எங்கே வச்சுக்கிறான்னு. என்னடா கருப்பாக இருக்குது, நல்ல வேலை இல்லைன்னா ஊர் ஃபுல்லாக தேடி நடந்துருப்பான் கைஸ் அந்த இடத்து சுவிட்சுக்காக. சுவிட்சு எப்போவுமே இன்சைட் இங்கே தான் கைஸ் இருக்கும், ஸ்கூல்லலாம் இருக்காது. இப்போ எல்லா தண்ணியும் போயிருக்கும், பட் முதல்ல அங்கேயே தான் இருக்கும். நீங்கள் முதல்ல இறையாகாமல் பார்த்து தான் விளையாடணும். வாங்க போகலாம். இதுங்க முதல்ல எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, முதல்ல கீழே அந்த சைடு போகுது, நம்ம இப்படி போயிடலாம். வாங்க சீக்கிரம் போகலாம். இங்கே ஒரு கல் இருக்கும் கைஸ், அதை எடுக்கணும். அதுக்கு ஏதோ கேட்குறானுங்க, நம்ம க்ரௌ பார் எடுத்து வந்து தான் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். இருங்க, ஆமாம் கைஸ் க்ரௌ பார் நமக்கு தேவைப்படுது இப்போ. சரி வாங்க மேலே போகலாம். இதுக்கு தான் கைஸ் க்ரௌ பார் தேவைப்படுது. நம்ம மேலே போய் சீக்கிரம் க்ரௌ பார் எடுத்துகிட்டு வந்துடலாம். வேறு ஈவில் நன் வந்துருமான்னு ஒரு பயமாக இருக்குது, ஏன்னா கடுப்பாகுது கைஸ் அதுக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கே. ஏன்னா கிராணி மாதிரி ஒரு இடத்துல ஒளிஞ்சால் நம்மளை பிடிச்சிருது, நம்ம ஆட்டோ ஓடிக்கினே இருக்க வேண்டியதாக இருக்குது இந்த கேமில். கஷ்டமாக இருக்குது கைஸ். வாங்க எதனா வேறு எதனா கிடைக்குதான்னு பார்க்கலாம் கைஸ். காகு கட்சிச்சு கைஸ், இது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். இது வந்து போட் எஸ்கேப்புக்கு அங்கே டிராஃப்ட்டுக்கு தேவைப்படாது. நான் டிராஃப்ட்டுக்கு தேவைப்படும் அப்போத்துலேருந்து வச்சு பார்த்து கடுப்பாயிட்டேன். இதோ இங்கே வச்சு பார்த்தா மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ் தான் காட்டுது. நமக்கு இது டிராஃப்ட்டுக்கு தேவைப்படாது, நம்ம வேறு ஒரு இடத்துக்கு தேவைப்படும். இந்த டிராஃப்ட்டுக்கு ஒரு பொருளை கண்டுபிடி. இது மாதிரி 4 கேன் கண்டுபிடிக்கணும் கைஸ். ஒரு கேன் இங்கேயே கட்சிச்சு, இன்னும் நமக்கு 3 கேன் வேணும். வாங்க மேலே போகலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு நன்னு வரும்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம வேறு சவுண்டு போட்டோம், அந்த நன்னு எங்கேருந்து வரும்னு வேறு தெரியல. ஒளிஞ்சிக்கலாம் போல். நம்ம இப்போ ஒளிய தேவையில்ல, நன்னு வேறு வந்துடும்னு நினைக்கிறேன். இருங்க பார்க்கலாம். இருங்க நம்ம கொஞ்ச நேரம் இங்கேயே சுற்றின்னு கிடப்போம், ஏன்னா பொருள் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஆனால் தேடி பார்க்குறேன் கைஸ், ஒன்றுத்தையும் தர மாட்டானுங்க, வெறுப்பேற்றுறானுங்க. தேடி பார்ப்போம் என்ன கிடைக்குதான்னு. ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது, வெறுக்க வைக்கிறானுங்க கைஸ். அங்கே ஒரு டோர் இருக்குதுல, நம்ம அந்த டோரை வச்சு தான் இன்னொரு நமக்கு ஒரு பொருள் கிடைக்கும் கைஸ். நன்னு வந்துச்சு. வாங்க நம்ம நன்னுக்கு கொஞ்சம் ஆட்டத்தை கட்டு மேலே போகலாம் கைஸ். அந்த நன்னை முதல்கிட்ட கடி வாங்க விடலாம் கைஸ். நான் முதல்கிட்ட கடி வாங்கி அந்த நன்னை சாவடிக்கலான்னு தான் பண்ணேன். ஆனால் இங்கே அதுக்கு மேலே எனக்கு ஒரு கிஃப்டே கொடுத்துட்டாங்க. என்னாச்சுன்னா நன்னு இந்த இடத்துல பகாயிச்சு கைஸ். நான் எதிரே பார்க்கல ஈவில் நன் இந்த இடத்துல பகை இருக்கும்னு. நான் கேம் பிளேலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் ஈவில் நன் பகை இருக்குது கைஸ். நான் அப்படியே இப்படி போனேன், அதுக்கப்புறம் பார்த்தா மேலே ஏறிச்சு தான் கைஸ். மேலே ஏறதை பார்த்தேன், அப்புறம் அங்கே பாருங்க அங்கே பகை நின்றுச்சு. நான் அதை கவனிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பாதி கேம் ப்ளே பண்ணும்போது தான் பார்த்தேன் ஈவில் நன் ஆளே காணோன்னு. பார்த்தா பகை இருக்குது. சரி வாங்க கைஸ் போகலாம். இது தெரியாமல் நான் ரொம்ப நேரம் க்ரௌபாரை கீழே போட்டு ஒரு இடத்துல சவுண்டு வர வச்சேன் கைஸ். டைம் தான் வேஸ்ட் பண்ணிட்டேன். வாங்க போகலாம். இப்போ பயல கைஸ் தண்ணி வராது, நம்ம மாட்டு ஃப்ரீயாக இன்சைடு வேணால் போயிட்டு வரலாம். நீங்கள் இன்சைடு தான் வரணும்னா இல்லை, நீங்கள் இன்சைடு வேணால் போகலாம். வாங்க சீக்கிரம் போகலாம். கைஸ் மாட்டிக்கினேன், வெளில வந்துச்சு. க்ரௌபர் எடுத்துக்கலாம். நான் ஈவில் நன் வரும்னு நினச்சி பண்ணேன் கைஸ். கட்டில் பார்த்தா ஈவில் நன்னே இங்கே வரல. நம்ம சவுண்டு போட்டு அப்படியே சுற்றின்னு போயிடலான்னு நினச்சேன். எனக்கு அது ஈவில் நன் மாட்டினதே நான் பார்க்கல. வீடியோலாம் எடுத்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது முன்னாடி தான் பார்க்குறேன் ஈவில் நன் அந்த இடத்துல மாட்டிங்குது.
சரி வாங்க கைஸ், ஈவில் நன் வராது, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணின்னு கிடக்குறோம். நான் ஆட்டோ போட்டுன்னு கிடந்தேன் கைஸ். இந்த சவுண்டு ஓகே பத்தலையா, அங்கங்கே போட்டுன்னு கிடப்பேன். ஈவில் நன் கடைசி வரைக்கும் வராது கைஸ், ஏன்னா அது பக் ஆயிடுச்சு. அது தெரியாமல் நான் அங்கே போட்டேன், இந்த சவுத்தில் போட்டுன்னு கிடப்பேன். ஒரு வேளை நமக்கு தான் பக் ஆகி சவுண்டு கேட்கலையோன்னு ஒரு இடத்துலலாம் திருப்பி திருப்பி போட்டுன்னு கிடந்தேன். அதுக்கப்புறம் பொறுமையாக இழந்த வரைக்கும் போட்டுன்னு கிடந்தேன் கைஸ். இங்கெல்லாம் போட்டு பார்த்தேன் கைஸ், ஒருவேளை நமக்கு இங்கே கட்டையில் போட்ட சவுண்ட் கட்டையில் கேட்குதுன்னு பார்த்தா எல்லா இடத்துலையும் ஒரே சவுண்டு தான் கைஸ் கேட்குது. ஆனால் ஈவில் நன் மட்டும் தான் வர மாதிரி தெரில. நானும் ரொம்ப நேரம் போட்டேன், ஒரே ஈவில் நன் வேறு எந்த சைடாக வருதான்னு பார்த்துன்னு தான் இருந்தேன். பார்த்தா வரவே இல்லை. அப்புறம் வெறுப்பாயிடுச்சு, நானே இப்போ கிளம்பிடுவேன்னு நினைக்கிறேன் கைஸ். இதுங்க எதுக்கோ இந்த இடத்துலலாம் போட்டு பார்த்துங்கண்ணா ஒரு பயம்தான் கைஸ், ஏன்னா ஒரு நாளை வேஸ்ட் பண்ணுறக்கூடாதுன்னு. நானும் இப்படி போட்டேன் ட்ராப்பே பண்ண முடியாதுன்னு வேறு வந்துச்சு கைஸ் பக்கத்தில் போய்ட்டு. அதுக்கப்புறம் பொறுமையாக இழந்து நான் மட்டும் போனேன் கைஸ். நான் மட்டும் இன்னும் பொறுமையாக இழக்கணும்னா இன்னும் ரொம்ப நேரம் போட்டு கிடப்பேன். ஈவில் நன் வரும்னு நமக்கு அது தெரில கைஸ், பக் ஆச்சுன்னு. யாரும் கமெண்டில் வந்து பக்கான கேம்லாம் பக்கான ஈவில் நன்னோட எஸ்கேப் பண்ணுறியா ப்ரோ நல்லா இருக்கான்லாம் கேட்குறீங்க. நமக்கே லக்கில் தான் மாட்டிக்குது. அதில் எவ்வளோ நேரம் பக்காக இருக்கும்லாம் தெரியாது கைஸ். சில டைமில் நீங்கள் கிட்டே போனால் உங்களை அடிச்சிடும். நான் இப்போ சொல்கிறேன், நான் அந்த சைடே போக மாட்டேன் இன்றைக்கி, ஏன்னா பக்காக இருக்குது. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் ஈவில் நன் பக்காக இருக்கிறத. நான் கூட கிட்டே போனால் வந்து அடிக்கும்னு நினச்சேன், வரைக்கும் அடிக்கலை. இருங்க கைஸ், க்ரௌபர் வச்சு ஓப்பன் பண்ணி வச்சு எனக்கு முதல்ல இங்கே தூக்கி நிற்குது. நம்ம சீக்கிரம் ஓப்பன் பண்ணிட்டு போகலாம். ஓகே, முதல்ல அப்படி போகுது. நம்ம க்ரௌபர் இங்கே போட்டு இப்போ நமக்கு ஒரு மீன் ட்ராஃபி வேணும் கைஸ். அது நமக்கு ஸ்கூலில் தான் கிடைக்கும். நமக்கு இப்போ ஒரே வேலை ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது ஒரே வேலை தான் கைஸ். அதுக்கப்புறம் திருப்பி ஸ்கூலுக்கு போகிற வேலை இல்லை. நம்ம சீக்கிரம் போய் இந்த மீன் ட்ராஃபி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க. இனிமேல் ஈவில் நன் பக்காக இருக்கும். எப்படியும் சில டைமில் பக்கானா ஒரு 2 நிமிஷம் ஆகும் கைஸ் வரதுக்கு. நமக்கு லக்காக பர்மனெண்ட்டாக பக் ஆகிடுச்சு. நம்ம மாட்டு இப்படியே பூந்தே போயிடலாம். அங்கே சீக்கிரம் போகலாம் கைஸ். நாளைக்கு நான் பேராஷூட் எஸ்கேப்போட ஃபஸ்ட்டு மாஸ்க் பீஸ் போடுறேன். மொத்தம் 6 மாஸ்க் பீஸ் கண்டுபிடிக்கணும். 6 வீடியோ, ஒரு மெயின் வீடியோ, மொத்தம் 7 வீடியோ வரும் கைஸ். உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள். ஏன்னா மாஸ்க் பீஸ் வேணாம் ப்ரோ, எங்களுக்கு மெயின் எஸ்கேப் மட்டும் வேணுன்னா அதையும் சொல்லுங்கள், நான் போடுறேன். வேறு எதனா கேம் வேணுனாலும் சொல்லுங்கள் கைஸ். இல்லைனா ஈவில் நன்னே ஆன் மோட் ட்ரை பண்ணுறனாலும் சொல்லுங்கள். பட் ஜெயிக்க முடியுமான்னு தெரில, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் கிரானியிலே ஆன் மோட் இன்னும் சொல்லலை கைஸ், எதனா சொல்லுங்கள், நம்ம ட்ரை பண்ணுறோம். ஓகே வாங்க. நம்ம இந்த ட்ராஃபி எங்கே கிடைக்கும்னா எப்போவுமே இங்கே போனீங்கன்னா மேலே இருக்கும் கைஸ். மேலே லெஃப்ட் சைடு கைஸ். லெஃப்ட் சைடில் ஸ்ட்ரெயிட்டாக போயின்னு இருந்தீங்கன்னா ஒரு ரூம் வரும். இருங்க, இதெல்லாம் இங்கே இருக்குமான்னு பார்க்கணும் இல்லை, நான் சும்மா பார்த்தேன் நான் கிடைக்குதான்னு. வந்தீங்கன்னா இதோ ட்ராஃபி ரூம் மாதிரி கைஸ். அங்கே ஒரு பிளாக் டோர் இருக்குது. அது வந்து நம்ம மாஸ்க் எஸ்கேப் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு வீடியோவே அந்த இதுவாக தான் இருக்கும். நம்ம இந்த ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இதோ இங்கே எங்கே கைஸ், அதோ இருக்குது. ஷார்ட்கட்டில் குடிச்சிட்டு போயிடலாம். நீங்களும் ஷார்ட்கட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணலாம் கைஸ். பட் பார்த்து, சில இடத்துல நன்னிக்கிட்ட பயங்கரமாக அடி வாங்கினேன் ஷார்ட்கட்டில். அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இந்த கேமில் இருந்தீங்கன்னா ஹெட்செட் போட்டுக்கோங்க. ஏன்னா நன்னு நம்ம நடந்து வரதை வச்சுலாம் கண்டுபிடிக்க முடியும். கெழிவு மாதிரி நம்மளால் பூந்தவனே நன்னு பார்க்க இதெல்லாம் இல்லை. நன்னு நம்மளோட மோசமாக பூந்து வருது அவ்வளோ பெரிய சுற்றியை வச்சுன்னு. அதுக்கிட்ட கேட்கணும் கைஸ், எப்படி இந்த வயசுலேயும் அவ்வளோ பெரிய சுற்றியை வச்சு சுற்றின்னு கிடக்குறானு. அது சுற்றியை வேறு தூக்கி நம்ம மேலே போடுது கைஸ். அதான் கைஸ் ஆச்சரியமா, சுற்றியை எப்படி தூக்கின்னு போகுது கைஸ், மோசமாக இருக்குது. வாங்க போகலாம். இப்போ இந்த மீனை அந்த முதல்ல கவி இழுத்துன்னு போனோம் கைஸ். அதான் நம்ம டாஸ்க்கு. வச்சோடனே ஒரு சவுண்டு வரும், அந்த முதல்ல ஓடி வரும். இருங்க, இப்போ கேட்குதான், உங்களுக்கு கேட்குமான்னு தெரில. நான் அது கீழே போட்டேன், நன்னு வருதான்னு செக் பண்ணேன், நன்னு வரல. நன்னு நல்லா பக்காயிடுச்சு கைஸ். நம்ம கீழே குச்சிடலாம். முதல்ல எங்கே இருக்குதுன்னு தெரில, சீக்கிரம் வச்சுட்டு ஓரமாக ஓடிடலாம். அவ்வளோதான் கைஸ், முதல்ல வருது, நம்ம ஓரமாக நின்றுடலாம், பார்க்கலாம் என்ன பண்ணுது. ட்ரை பண்ணோம், ஃபஸ்ட்டு வாட்டி எட்டாது. நம்ம அதுக்குள்ளே இங்கே ஒரு கேன் பார்த்தேன், அதை எடுத்துக்கலாம். ஓகே, வேறு என்ன கேன் இதுன்னு பார்க்குறதுக்குள்ளே முதல்ல வந்துட போகுதுன்னு ஒரு பயத்துலேயே மேலே ஏறிட்டேன் கைஸ். அவங்க மேலே ஏறிடலாம். இருங்க, இங்கே என்ன கேனுக்கு தான் இல்லை. அவங்க அவ்வளோதான், மேலே ஏறியாச்சு. நமக்கு இன்னும் 2 ட்ரம்மு வேணும் கைஸ், 2 ட்ரம்மு. வாங்க பார்க்கலாம் 2 ட்ரம்மு எங்கே கிடைக்குதுன்னு. நமக்கு 2 ட்ரம்மு, முதலையோட ஒரு காலர் வேணும் அங்கே. ஓகே, இன்னும் 3 ஐட்டம் வேணும். இந்த காது வீல் அதுக்கப்புறமா வைக்க முடியுமா செக் பண்ணேன். இங்கே எதனா ட்ரம் இருக்கிறதுனால செக் பண்ணியிருப்பாங்க கைஸ். இந்த டோரை இப்போ நம்ம திறக்க போகிறோம். எதுக்கு ப்ரோ அந்த ட்ராஃபி வச்சு அந்த இடத்த வச்சிங்கன்னா
முதலையை வச்சு கடி விட்டிங்கன்னா இப்போ நமக்கு அந்த ஒரு இடத்துல ஒரு ட்ரம்மு கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரம்மு இல்லைனா எதுனா ஒரு காலர் கடிக்க அதுதான் யூஸ் ஆகும். நானும் இங்கெல்லாம் வச்சு பார்த்தேன் இது யூஸ் ஆகுதான்னு. கடைசியில் பார்த்தா இது அந்த முதல்ல இருக்கிற இடத்துல தான் கைஸ் யூஸ் பண்ணணும். தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணி கிடக்குறேன் இதை வச்சு. வாங்க மேலே போகலாம். இன்னும் நல்ல விஷயம் என்னன்னா ஈவில் நன் அதே இடத்துல தண்ணி ஸ்விம்மிங் பண்ணிடுறது. வாங்க இதுக்கிட்ட போய் என்ன பேசலாமா? ஈவில் நன் எப்படி இருக்கா கைஸ்? அது வேறு டக்குன்னு பக்கில் ஏறி வந்துட போகுது நமக்கு. அது வேறு ஒரு பயமாக இருக்குது எனக்கு. நான் விளையாடின கேம்லேயே இது கொஞ்சம் ரொம்ப பயங்கரமான கேம் கைஸ். இதை பார்த்துக்கணும் கைஸ். வாட்டர், சூரியன், மேகம், ஷர்ட்டு இருங்க. முதல்ல இன்சைட் தூங்கி நிற்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க டக்குன்னு குச்சிடலாம். ஓகே கமான் குச்சாச்சு. இப்போ அதை எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கணும்னா இங்கே வந்தீங்கன்னா கை அதுவே காட்டும். நம்ம வந்துவிட்டோம். இப்போ இந்த பிக்சரில் ஒன்று இருக்கும் கைஸ். இதோ பாருங்கள் மேகம் இருக்குது. இந்த பிக்சரில் சூரியன் இருக்குது பாருங்கள். அது நீங்கள் டச் பண்ணாலே அதுவே காட்டும் சூரியன் இருக்குது. நமக்கு இன்னொரு தண்ணி வேணும். இந்த மேகம் இதில் ரெக்கை இருக்குது. நமக்கு ரெக்கை தேவைப்படாது. இங்கே என்ன இருக்குது? இங்கே இல்லை கைஸ். நமக்கு இங்கே தான் ஒரு டிஷர்ட்டு கிடைக்கும். அதோ இருக்குது கைஸ் அந்த டிஷர்ட்டு. நான் அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். நமக்கு இன்னும் தண்ணி வேணும் கைஸ். டோர் இல்லை. ஒரு வாட்டர் ட்ராப் மாதிரி பெருசாக இருக்கும் கைஸ். இருங்க இங்கே இருக்குதா? இது கிடையாது. எங்கே கைஸ் ஒரு ட்ரம்மு வச்சிச்சு நமக்கு. ஓகே ட்ரம்மை எடுத்துன்னு போய் அங்கே வச்சுட்டு வந்துடலாம். இந்த டோர் தான் கைஸ். இப்படி போகிறதுக்கு ஒரு ஷார்ட்கட்டு. அங்கே இன்னும் ஒரு ட்ரம்மு தான் வேணும். அந்த ஒரு ட்ரம்முக்காக எவ்வளோ நேரம் அலைவேன் நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னும் ஒரு ட்ரம்மு ஒரு காலர் தான் கைஸ். 3 பொருள் வச்சாச்சு. எனக்கு வேறு அந்த இது மறந்து போச்சு. நம்ம சீக்கிரம் போய் பார்க்கலாம். நன்னு இன்னும் அந்த தத்தளிச்சுன்னு கிடக்குது. அங்கே சீக்கிரம் போகலாம் கைஸ். நான் வேறு லூஸ் மாதிரி கீழே குதிச்சிட்டேன். ஐயோ திருப்பி குதிச்சிட்டேன் கைஸ். முதல்ல பக்கத்தில் எல்லாம் ஒரே கவி இருக்கும் நம்மளை. நம்ம இப்படி போயிட்டு திருப்பியும் பார்த்துக்கலாம். வாட்ரு, சன்னு, மேகம், டிஷர்ட் இருங்க கைஸ். முதல்ல வருது இருங்க. முதல்ல அப்படி போயிடுச்சுன்னா நம்ம இப்படி போகலாம். இருங்க திருப்பியும் பார்த்துக்கலாம். எனக்கு வேறு டவுட்டாக இருக்குது. ஏன்னா திருப்பி மேலே ஏற முடியாது. ஓகே கைஸ் முதல்ல தூங்குது. ஆமாம் முதல்ல தூங்குது இந்த இடத்துல. நம்ம குதிச்சிடலாம். வாங்க திருப்பி கைஸ் பகைச்சு நம்ம இப்போ குடிஞ்சு தான் போகணும். நல்ல வேலை ஈவில் நான் இந்த இடத்துல இல்லை. இருந்தால் ஒரே அடி வச்சுருப்பா. ஃபஸ்ட்டு தண்ணி கைஸ். அந்த தண்ணி எங்கே இருக்குதுன்னு தேடி கிடக்குறேன். அந்த இருக்குது. ஓகே தண்ணி கச்சிச்சு. அது நம்பர் என்னென்னு பார்க்கணும். இதில் என்ன இருக்குதா இல்லை அதே மாதிரி கண்டுபிடிக்கணும் கைஸ். ஒரு இதில் இதோ பாருங்கள் டிஷர்ட்டு. அவ்வளோதான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு வாட்டர் கைஸ். வாட்டரோட நம்பரை பார்க்கணும். அது எப்படி ப்ரோ பார்க்கணுன்னா இங்கேயே கொடுத்துருப்பாங்க. இதோ கொடுத்துக்குறாங்க பாருங்கள். இருங்க அது என்ன 6. அப்புறம் சூரியன் 2, மேகம் 1, அப்புறம் ஷர்ட்டு 3. இதோ இப்படி தான் கைஸ் பார்க்கணும். 6 மறந்து போச்சு கைஸ் நான் வீடியோவில் சொல்கிறதுக்கு. வாங்க எனக்கு தெரிஞ்சு 6, 1, 2, 3 அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம் கைஸ். தப்பாக போட்டிங்கன்னா சவுண்டு போட்டு ஈவில் நன்னிக்கிட்ட மாட்டி விட்ருவோம். சாரி கைஸ். 9, 6 என்ன போடுறேன்னு எனக்கே தெரியல கைஸ். 2 இருங்க எனக்கே மறந்து போச்சு. அதுக்கப்புறம் தான் திருப்பி போய் பார்த்துட்டு வரணும்னு ரெடி. இருங்க அது முதல்ல போயிட்டோம். ஓகே தூங்க போயிடுச்சு. திருப்பியும் போய் பார்க்கணும் கைஸ் நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்படியே லூஸ் மாதிரி ஆடின்னு கிடப்பேன். அப்பப்போ கிறுக்கு பிடிச்ச மாதிரி நோட் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள். ஏன்னா நம்பர் வேறு மறந்து போயிடுது. ஃபஸ்ட்டு வாங்க வாட்ரு 6, சூரியன் 2, மேகம் 1, 6, 1, 2, 1, 3 கைஸ். ஞாபகம் வந்துச்சு கோடு. இங்கே சூரியனை ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். ஓகே 6, 2, 1, 3 கைஸ். இதான் கைஸ் கோடு. முதல்ல இன்னும் அங்கேயே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம வாங்க மேலே ஏறிடலாம். சர்ன்னு முதல்ல கவிட போகுது நம்மள அப்புறம். ஓகே 6, 2, 1, 3 அவ்வளோதான் கைஸ். ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு இங்கே எதனா கேன் கிடைக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை கேன் கிடச்சா லக்கு கைஸ். இல்லை இந்த கேனை கேட்டால் காயின் கொடுக்குறானுங்க கேனை பசங்க. ஓகே கைஸ் நமக்கு காலர் வச்சிச்சு. இப்போ இதுவும் ஒரு முக்கியமான பொருள் தான். முதல்ல இது பண்ணேன். வாங்க முதல்ல குரோக்கடைல் எஸ்கேப். இது பேர் குரோக்கடைல் எஸ்கேப் நான் வச்சுக்கிறேன் கைஸ். இது பேர் என்னென்னு ஞாபகம் இல்லை. இது சீவேஜ் எஸ்கேப். கிராண்டியில் தான் கைஸ் சீவேஜ் எஸ்கேப். இதுக்கும் சீவேஜ் எஸ்கேப்னு தெரில.
உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு ட்ரம்மு தான் கைஸ். நானும் இந்த ட்ரம்முக்கு பதிலாக இது வைக்கலாமான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன் கைஸ். அதுக்கப்புறம் தான் தெரியுது இது மெக்கானிக்கல் பாட்டு ஒரு இடத்துக்கு தேவைப்படுதுன்னு. சரி வாங்க இன்னொரு ட்ரம்மு கிடைக்கும்னு சுற்றி தேடினேன் கைஸ். நானும் ரொம்ப நேரமாக தேடி பார்க்குறேன் கைஸ் அந்த ட்ரம்மு கிடைக்குமான்னு. கடைசி ஒரு பொருளுக்கு தான் கைஸ் எல்லா கேம்லேயும் அலைய விட்றானுங்க. நானும் இங்கே பார்த்தா காயின் தான் கிடைக்குது. சரி அந்த காயினையாவது எடுத்துகிட்டு போகிறேன் கைஸ். நானும் தேடி பார்க்குறேன் கைஸ் எங்கன்னா ஒரு ட்ரம்மு கிடச்சிடாதானு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து இந்த குப்பையில் எங்கன்னா கிடைக்குதான்னு பார்க்குறேன். முதல்ல வேறு போகுது. நானும் இந்த குப்பையில் தேடி பார்க்குறேன் கைஸ் எங்கன்னா கிடைக்குமான்னு. வேறு ஈவில் நான் பக்கத்தில் போயிட போகணுன்னு ஒரு பயம். அது வேறு இருங்க இந்த குப்பையில் போய் பார்க்கலாம் முதல்ல வரதுக்குள்ளே. நானும் இந்த குப்பையில் தேடி பார்த்தேன் கைஸ். கடைசி வரைக்கும் கிடைக்கல. முதல்ல பார்த்துச்சு கைஸ். இப்போ கைஸ் முதல்ல ஈவில் நன்னோட ஸ்பீடாக இருக்குது கைஸ். விட்ட கவிடும் போல். இருங்க இந்த குப்பையில் பார்த்தோன்னா இந்த குப்பையிலையும் இல்லை. இந்த குப்பையில் தான் எடுத்தோம். நமக்கு தெரிஞ்சு அந்த ரூமில் தான் இருக்கும். நான் அது கடைசியில் தான் கண்டுபிடிப்பேன். வாங்க திருப்பி மேலே ஏறிடலாம். ஏன்னா முதல்ல நம்மளை விட்ற மாதிரி தெரில. நானும் மேலெலாம் தேடி பார்த்தேன் கைஸ் கிடைக்குமான்னு ரொம்ப நேரமாக தேடி பார்த்தேன் கைஸ். இது மேலாம் ஏறி கிடக்குறேன் கைஸ். இங்கே ஒரு ஷார்ட்கட் இருக்குது. நம்ம ஸ்கூலில் இது சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். நம்ம இங்கேருந்து நம்ம ரூமுக்கு போகிறது ஒரு ஷார்ட்கட்டு. ஒரு நாள் ஈவில் நன் தோற்றுன்னு நம்ம ஸ்கூலுக்கு வர வேண்டிய சுச்சுவேஷனு இல்லைனா ஈவில் நன்லேருந்து தப்பிக்கணுன்னா இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மேலே சவுண்டு போட்டால் ஈவில் நன் மேலே வந்துடும். நம்ம அழகாக கீழே வேலை பார்க்கலாம் ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத. அதனால தான் சொல்கிறேன் கைஸ் இந்த ஷார்ட்கட்டை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. நமக்கு இன்னும் ஒரு ட்ரம்மு கிடைக்கல கைஸ். நானும் அந்த ஒரு ட்ரம்முக்காக எல்லா இடத்தையும் தேடி பார்க்குறேன். தேடுறேன். கடைசி வரைக்கும் அந்த ட்ரம்மை தரமாட்டேன்ட்டானுங்க. மேலெலாம் தேடி பார்த்தாச்சு. இப்போ திருப்பி கீழே போகணுமான்னு யோசித்தேன். அப்புறம் பார்த்தா காயின் பொறுக்க விட்டானுங்க நம்மளை. நானும் கீழே எங்கன்னா விட்டேனான்னு திருப்பி தேடினேன் கைஸ். இங்கே என்ன விட்டேனான்னு. அப்புறம் இந்த லிவர்லாம் அழுத்தி பார்த்தேன் ஓரளவு எஸ்கேப் பண்ண போகிறோமான்னு. அதுவும் இங்கெல்லாம் தேடி பார்த்தேன். இங்கேயும் கிடைக்கல. நானும் இந்த ட்ரம்மு ஊர் ஃபுல்லாக தேடுறேன் கைஸ். ஒரு ட்ரம்முக்காக நம்மளை ஊருக்கு தேட விட்றாங்க கைஸ். எங்கள் வீட்டில் கூட இவ்வளோ சுற்றிருப்பானு தெரில. ஏன் கைஸ் கிராணி வீட்டை கூட இப்படி சுற்றிட மாட்டேன் கைஸ். சுற்ற விட்றானுங்க ஒரு பொருளுக்காக. நான் கைஸ் இப்படி சுற்ற விட்றானுங்க. அந்த ஒரு பொருள் தரமாட்டானுங்க. அவனுக்கு தரமாட்டானுங்கல்ல. நான் லூஸ் மாதிரி சுற்றின்னு வந்துக்கிறேன். அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது. இருங்க அந்த முதல்ல அப்படி போகுது. நம்ம திருப்பி அந்த முதல்ல பின்னாடியே போனோம் கைஸ். அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து பார்க்குறேன். இங்கே இன்னும் கேட்குறானுங்க லாக் மெக்கானிசம். அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த இடத்துல தான் நம்ம அந்த காதை போடணுன்னு. அது தெரியாமல் நான் லூஸ் மாதிரி சுற்றின்னு வந்தேன். திருப்பி ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் போய் அந்த கார் வீலை எடுத்து வந்து போடுறேன் கைஸ். லூஸு பிடிச்சிச்சு கைஸ். ஒரு ட்ரம்மு எப்படி இருக்கும் ஈஸியாக கடை வேண்டிய இடத்த விட்டு ஊர் ஃபுல்லாக தேடிங்க நடக்குது அந்த ஒரு ட்ரம்மு. அதுக்கப்புறம் காஜ் வீல் எதுக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். வாங்க அந்த காஜ் வீலை போட்டு இப்போயாவது அந்த ட்ரம்மை எடுப்போம் கைஸ். இந்த இடத்துல இப்போ முதல்கிட்ட மட்டும் தான் தப்பிக்கணும். ஏன்னா நண்டு அங்கே ரொம்ப நேரமாக பக்கை மாட்டிக்கிச்சு. நான் ப்ரோ நான் பக்கான நன்னை வச்சு எஸ்கேப் பண்ணுறீங்க இதெல்லாம் போங்காட்டோன்னாதீங்க. நமக்கு லக்கில் மாட்டிக்கிச்சு. இது ஈஸி மோட் தான் கைஸ். இன்னும் நார்மல் மோடு எக்ஸ்ட்ரீம் மோட்லாம் ஹார்ட் மோட்லாம் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் அதையும் ட்ரை பண்ணலாம். ஓகே இருக்குது கைஸ். ஒரு ட்ரம்முக்கு தான் கைஸ் ரொம்ப நேரம் போராட விட்டானுங்க நம்மளை. சரி வாங்க எஸ்கேப் பண்ணிட்டோம் கைஸ். பண்ண போகிறோம்னா ஈவில் நன் அங்கேயே தொங்கிட்டோம் கொஞ்சம் நேரத்துக்கு கைஸ். ஆகாயத்துலேயே ஸ்விம்மிங் அடிக்குது ஈவில் நன்னு. அதுக்கு என்ன சோதனையோ ஸ்விம்மிங் பண்ணி கிடக்குது. சரி வாங்க நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். அவ்வளோதான் கைஸ். இந்த ட்ரம்மை வச்சுட்டோம். அவ்வளோதான் ராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சுற்றணும். இந்த நேரத்தில் தான் ஈவன் நிறைய வீடியோவில் பார்க்கும்போது வந்துடும். நம்ம தான் பக் ஆகிருக்குது. நம்ம சீக்கிரம் சுற்றிடலாம். ஏதோ அவ்வளோதான் கைஸ் சுற்றியாச்சு. இப்போ ராஃப்டில் ஏறியாச்சு. இப்போ அந்த முதல்ல நம்மளை கூட கூட்டின்னு போகும்போது எங்கன்னா இப்படி ஒரு எஸ்கேப் பார்த்துக்கிறீங்களா கைஸ். முதலையே வச்சு தப்பிச்சிக்கிறோம். அவ்வளோதான் நம்ம தப்பிச்சிட்டோம் கைஸ். நம்ம கம்ப்ளீட் கொரக்கடையில் எஸ்கேப் பண்ணியாச்சு. ஈவன் நான் பார்க்குது எங்கடா போகிறான் இவன் நம்ம பக்கான நேரமாக பார்த்து தப்பிக்கிறானேன்னு. சரி ஓகே கைஸ் பாய் கைஸ். உங்கள் ஃபன்னி கேமை நாளைக்கு நான்